இரண்டும் உருவான லிங்கத்தே நட்டம் புதல்வா நவிழக்கள் சிட்டன் சிவாய நம என்னும் திரியெழுத்து ஐந்தாளே அவாயமரன் என்று ஆடுவான். வினாவிற்கான விடையை மெய்கண்ட தேவநாயனார் காட்டுகிறார். எட்டும் இரண்டும் உருவான லிங்கம். லிங்கம் என்பதற்கு குறியீடு என்பது பொருள். நம்ம கோயில்ல காணக்கூடிய லிங்க திருமேனி இருக்கு இல்லைங்களா, அது அல்ல. இங்க லிங்கம் என்ற சொல்லு குறியீடு. பொதுவா அந்த லிங்கத்துக்கும் குறியீடுன்னு தான் பொருள். சரிங்க, கோயில்ல நான் பார்க்கிறோம் இல்லைங்களா, அந்த திருவுருவத்திற்கு குறியீடு என்பதுதான் பொருள். அந்த லிங்கம் என்ற சொல்லு குறியீடு. அப்ப குறியீடுன்னு சொன்னா என்ன பொருளுங்க? அதனால் அணிவிக்கப்படுகிற பொருள் ஒன்று உண்டு. நம்ம கூட்டல் அப்படின்னு இந்த பிளஸ் குறி போட்டோம்னா என்னங்க, அது கூட்டல் என்பது குறியீடு. இதை பார்த்த உடனே நமக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த குறியீட்டிற்கு முன்னும் பின்னும் இருக்கிற எண்களை கூட்ட வேண்டும். இப்ப கழித்தல் அப்படின்னு பெற்று கூட்டல் 2, 8 கழித்தல் 2. அப்ப அந்த குறியீட்டை வைத்துக் கொண்டு என்ன செய்யணும் என்பது அந்த பொருளாக அமைகிறது. எனவே அந்த குறியீட்டினால் உணர்த்தப்படுகிற பொருள் ஒன்று உண்டு என்பது பொருள். இப்ப இந்த லிங்கம் என்பதற்கு குறியீடு என்பது பொருள். அப்ப இதனால் குறிக்கப்படுகிறது எது அப்படின்னா சிவம். இந்த வடிவத்தினாலே உணர்த்தப்படுகிற பொருள் சிவம் என்பதை நாம் அறிய வேண்டும். எட்டும் இரண்டும் உருவான லிங்கம். எட்டும் இரண்டும் உருவான லிங்கம். 8ஐயும் 2ஐயும் கூட்டினீங்கன்னா 10 இல்லைங்களா? 8 கூட்டல் 2 10. தமிழ் எழுத்துக்களிலே 10 என்பதற்கு யகரம். நம்ம கா அப்படின்னு போட்டா 1, ஒவ்வொன்றுக்கும் ஒரு எழுத்து இருக்கு இல்லைங்களா, தமிழ் எழுத்துக்கள் இருக்கா இல்லையா? அதுல 10 என்ற எழுத்துக்கு என்ன பேருங்க? யகரம்னு பேர். யகரம்னு பேர். 10ன்னு போட்டா அது தமிழ்ல என்ன எழுதுவாங்க? யா அப்படின்னு 10ன்னு பொருள். 10ன்னு பொருள். இங்க 10 என்ற எண்ணினாலே யகரம் என்ற எழுத்தை குறிக்கிறார். எட்டும் இரண்டும் உருவான 10 உருவான 10 உருவான 10 என்பது என்ன? யகரம் உருவான. யகரம் உருவான. இந்த யகரம்னு சொன்னாவே இது உயிரை குறிப்பது. இது நமக்கு பின்னாடி நம்ம 5 எழுத்தை பார்க்கிற போது பார்ப்போம். நமசிவாய என்று குறிக்கிற போது நான் என்பதை எதை குறிக்கீங்க? நமசிவாய என்கிற 5 எழுத்துல நா என்பது திரோதானம், மா என்பது மலம், சி என்பது சிவம், வா என்பது திருவருள், திருவருள், யா என்பது உயிர். இங்கே திரோதானம் என்று சொல்லுகிற போது இதனுடைய 2 பொருள் இருக்கு. ஒன்று மாயை, இன்னொன்று கண்மம். மாயை கண்மங்கள் என்று சொல்லக்கூடிய 2 பலன்களும் திரோதான சக்தியினாலே இயக்கப்படுவது. இந்த 2 இயக்குவது எது? திரோதானம். இப்ப திரோதானம் சொன்னாவே கூடவே என்ன இருக்கு? மாயையும் கண்மமும் அங்கே இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பது பொருள். பலம்னு சொன்னா ஆணவத்தை குறிக்கும். ஆணவத்தை குறிக்கக்கூடியது. எனவே நா என்பது திரோதானம், மாமலம், சி என்பது சிவம், வா என்பது திருவருள், யா என்பது உயிர். எட்டும் இரண்டும் உருவான லிங்கத்தே. 10ஆகிய உருவம், 10ஆகிய உருவம். அந்த உருவத்தை இடமாக கொண்டு, உயிரை இடமாக கொண்டு
உயிரை இடமாக கொண்டு இந்த உருவான லிங்கத்தை நட்டம் திருக்கூத்து. அப்போ இறைவன் திருக்கூத்து ஆடுகிறான். திருக்கூத்தின் இயல்பை சொல்லுங்கன்னு கேட்கிறாரு இல்லையா? முதல்ல இறைவன் திருக்கூத்து ஆடக்கூடிய இடம் எது சொல்லணும்? எங்க ஆடுகிறான் அப்படின்னா ஆன்மாவின் இடத்தே இறைவன் கூத்தை ஆடுகிறான். இறைவன் கூத்தாட இடம் ரெண்டு. ஒன்று சிற்றம்பல மேடை, ஒன்று சிற்றம்பல மேடை. தில்லையில பெருமான் ஆடக்கூடிய பஞ்சாக்கரப்படி இருக்கு இல்லைங்களா? 5 படி இருக்கும் பஞ்சாக்கரப்படி. அதன் மீது இருக்கக்கூடிய அந்த மேடைக்கு சிற்றம்பல மேடை. அந்த சிற்றம்பல மேடையிலே இறைவன் கூத்தாடுகிறான். அது பொது கூத்து. அது எல்லாத்துக்கும் உரியது, எல்லாத்துக்கும் உரியது. அங்க இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிருக்கும் அங்க ஆடிக்கிட்டு இருக்கிறான். அது பொது. சிறப்பு என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம அறிவில் ஆடிக்கிட்டு இருக்கிறோம், நம்ம அறிவில் ஆடிக்கொண்டு. இது சிறப்பு. காரணம் அங்க ஆடுறது கோடான கோடி உயிருக்கு ஆடிட்டு இருக்கிறான். அந்த கோடியில நாம ஒண்ணு, அந்த கோடியில நாம இங்க ஆடுறது நமக்கு மட்டும்தான். இங்க ஆடுற கூத்து நமக்கு மட்டும், இது வேற யாருக்கும் இல்லை. இந்த அறிவுல ஆடுகிற கூத்து, இந்த அறிவுல ஆடுற கூத்து உங்களுக்கு, என்ன அறிவுல ஆடுகிற கூத்து. அப்ப அவரவர் அறிவிலே தனித்தனியாக இறைவன் கூத்து ஆடிக்கொண்டிருக்கிறான். இங்கே சொல்லக்கூடிய கூத்து என்னது? உயிரின் அறிவிலே இறைவன் ஆடுகிற கூத்து. உயிரின் அறிவில் அவன் ஆடுகிற கூத்து. சிற்றம்பல மேடையில ஆடுகிற கூத்து இதுதான், அதுவும் இதுதான். ஆனால் அது பொது, இது சிறப்பு. இங்க காணுகிற வகையிலே அங்க காணணும். உள்ளத்துல எப்படி காணுகிறோமோ அது மாதிரி புறத்துல கூத்த பெருமான தரிசிக்கணும். நமக்கு பொதுவா நமக்கு எல்லாம் தெரியும், மார்கழி மாதத்துல இறைவன் அந்த நடராசருடைய அபிஷேகம் இருக்கா இல்லைங்களா? அதுக்கு என்ன சொல்லுவாங்க? தரிசனம். அதுக்கு என்னது? தரிசனம். தரிசனம் ஆச்சா அப்படின்னு கேட்பாங்க இல்லைங்களா? நாமளும் என்ன சொல்லுவோம்? பார்த்திருந்தா தரிசனம், இன்னைக்கு தரிசனம் ஆச்சுன்னு சொல்லுவோம். அந்த தரிசனம் என்பது புறத்திலே காணுகிற தரிசனம் அல்ல. தரிசனம் எங்க நிகழணும்? அகத்திலே அறிவிலே இறைவனை தரிசிக்க வேண்டும். இங்க தரிசித்தாதான் அங்க காட்சி நிகழும். இங்கும் அங்கும் ஒரு சேர கூத்தை காண வேண்டும். கூத்தை காண. அப்போ நமக்கு பொதுவாக புறத்துல பார்ப்பதுதான் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். நம்ம நூல்களிலே சொல்வது புறத்திலே காணுகிற கூத்து அல்ல. இது எங்க? அகத்திலே காண வேண்டிய கூத்து. அவன் தனித்தனியே உயிருக்கு ஆடுகிற கூத்து. அதான் இங்க சொல்றாரு நட்டம் திருக்கூத்து. எங்க? 8ம் 2ம் உருவான லிங்கத்தே நட்டம் புதல்வா நவிளக்கே. மாணவன் என்ன சொல்றாரு? மகனே. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஆசிரியருக்கு மாணவன் யாரு? மகன். அருளுக்கு உரியவன், அருளுக்கு உரியவன் மகனே. புதல்வா நவிளக்கே, நான் சொல்ல நீ கேட்பாயா. சித்தன் சிவாய நம என்னும் திரு எழுத்து 5ஆலே அவாயமர ஆடுவான். அவாயம் அருமாறு சிவாய நம என்று இறைவன் கூத்தை ஆடுவான். இப்போ 5 எழுத்த இடமாக கொண்டு 5 எழுத்தை வடிவாக கொண்டு இறைவன் கூத்து ஆடுவான் என்பதை காட்டுகிறது. இப்போ நம சிவாய, சிவாய நம, சிவய சிவ என்று 3 வகையான கூத்து, 3 வகையான 5 எழுத்தை இந்த வருகிற பாடல்கள்ல காட்டுகிறார். முதல்ல இந்த 3 வகையான 5 எழுத்துல முதல்ல நமக்கு 5 எழுத்துன்னு சொன்னாவே குறிப்பது எதுங்க? சிவாய நம. 5 எழுத்துன்னு சொன்னா அதனால் உணர்த்தப்படுவது சிவாய நமதான், சிவாய நமதான். அப்போ நம்ம நூல்கள்ல 5 எழுத்து பதிகம்னே இருக்கா இல்லையா? 5 எழுத்து பதிகம்னே இருக்கு. அஞ்சு எழுத்து பதிகங்கள்ல நமக்கு அதான் சொல்ல வரேன், அதான் இப்ப சொல்ல வரேன். 5 எழுத்து பதிகங்கள்ல நாதம் நாமம் நமச்சிவாயவே அத்திரமாவது 5 எழுத்து. இப்ப 2 பதிகம் இருக்கு. மொத்தம்
5 பதிகம் இருக்கு. அதுல 4 பதிகம் நமச்சிவாயவே என்று முடியும் இல்லைங்களா. நம்முடைய காதலாகி கசிந்து கண்ணீர் வாங்கி ஓதுவாதமை நன்னெறி குடிப்பது வேதம் 4 வைப்பொருளாவது சொற்றுணை வேதியன் ஒற்றுணை திருத்தடி பொருந்தலை கடப்புணை கூட்டியோர் கடலில் பாய்ச்சும் நற்றுணையாவது மற்றெனக்கின்றேன் திருப்பாதமே வாழ்கிறேன் பெற்றாலும் பிறந்தேன் இனி பிறவாதனை வந்து இதனே கற்றவர் பொருள் சீர்கரையூரி பாண்டி பொருட்கிறவா எல்லாம் 3 பதிகம் நமச்சிவாய பதிகம் என்று 3 பதிகம் இருக்கு. அது போக நமக்கு 5 எழுத்து பதிகம்னு ஒண்ணு இருக்கு. யாரு? துஞ்சலும் போதிலும் நெஞ்சகம் கைந்து நினைக்கும் நாடோர் பஞ்சகம் மக்களடி வாழ்த்த வந்த கொடுத்து 5 வதைத்தன 5 எழுத்து. இது 5 எழுத்து இருக்கு. இது அங்க 5 எழுத்துன்னு சொல்றாரு. ஏனைய இடத்துல நமச்சிவாய என்று குறியிட்டு சொல்லுகிறார். ஏன்னு கேட்டீங்கன்னா 5 எழுத்துன்னு சொன்னா அது சிவாய நம தான். அப்ப இங்க 5 எழுத்துன்னு சொல்லும் போது என்ன சொல்றாரு? நமச்சிவாயவே என்று குறிக்கிறார். ஏன்னா அந்த இடத்துல நீங்க 5 எழுத்துன்னு சொல்லிட்டா சிவாய நம குறிச்சிடும். புரியுதுங்களா? நம்ம அம்மா அப்படின்னு சொன்னா நேரடியா யாரை குறிக்கும்? நான் அம்மான்னு சொன்னா எங்க அம்மாவை தான் குறிக்கும். நான் பல பேர்த்த நான் என்ன சொல்வேன்? அம்மா நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு நம்ம கேட்போம். இது அன்பின் மிகுதியினால உரிமையினால சொல்றோம். ஆனா நான் அம்மான்னு சொன்னா அது நேரா யாரை குறிக்கும்? எங்க அம்மாவை தான் குறிக்கும். நீ உங்க அம்மான்னு சொன்னா உங்க அம்மாவை தான் குறிக்கும். அப்போ அம்மா என்ற சொல் பலரை குறித்தாலும் கூட நேரடி பொருள் ஒன்றை தான் குறிக்கும். ஆனா அது மட்டும் தான் அம்மாவான்னு கேட்டா இல்லை. நம்ம இன்னும் சிலர் என்ன செய்யறோம்? அன்பினால உரிமையினால அம்மா என்று அழைப்போம் இல்லைங்களா. இப்போ பெரியம்மா, சின்னம்மா, சில பேர் அம்மானே சொன்னாலுமே அதை என்ன செய்வோம்? அது பேர் சொல்லி சொல்லுவோம். இந்த அம்மான்னு பேர் சொல்லி சொல்லுவோம் இல்லைங்களா. அம்மா என்பது எப்படி ஒரு பொருளை குறிப்பிட்டு நம்ம ஏற்கனவே சொன்ன தாமரை பூ என்று சொன்னாவே தாமரை தான். பூன்னு சொல்ல அது என்னது? தாமரை. மற்றவற்றை என்ன செய்யணும்? பெயர் சொல்லணும். மல்லிகை பூ, ரோசா பூ அப்படின்னு சொல்லணும். நீங்க ஒண்ணும் சொல்லாம வெறும் பூன்னு சொன்னா எதை குறிக்கும்? பூ என்றால் பொறிவாயில் பூவே இலக்கணம். பூ என்றால் பொறிவாயில் பூவே. சரிங்களா? அது போல 5 எழுத்துன்னு சொன்னா அது எதை குறிக்கும்? சிவாய நமதான். சிவாய நமதான். அப்ப நம்ம கருவாய் கிடந்து கடலே நினையும் கருத்துடைய உருவாய் தெரிந்து நாமம் பயிர்ந்தேன் குணதருளா திருவாய் கொடிய சிவாய நமயன நீரணிந்தே தருவாய் சிவகதினி மாதிரி கூடு. அங்கேயும் சிவாய நம சொல்லி இருக்கு. பல இடங்கள்ல சிவாய நம என்ற ஒரு 5 எழுத்து நமக்கு இருக்கு. ஆனா பொதுவா மிகுதியாக இருப்பது தூள பஞ்சாக்கரம் என்று சொல்லக்கூடிய நமச்சிவாய தான் திருமுறைகளிலே அதிகமாக இருக்கிறது. சிவாய நம என்று சொல்லக்கூடிய 5 எழுத்து ஒரு சில இடங்களில தான் இருக்கு. அது தூள பஞ்சாக்கரம், சூக்கும பஞ்சாக்கரம், அதிசூக்கும பஞ்சாக்கரம். பஞ்சாக்கரம் 5 இருக்கு. ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். தூளம், தூள பஞ்சாக்கரம், அடுத்த கேள்விக்கான விட புரியுதுங்களா? 5 எழுத்து 7 இருக்கா இல்லையா? அதற்கான 2ம் பிரிக்க முடியாது. 2 கேள்வியும் எப்படி இருக்கு? ஒன்றோடு ஒன்று இணைந்து நிற்கிறது. அதனால அடுத்த கேள்விக்கான விடையையும் இங்க சொல்லி நடனத்தை நான் அப்படியே